சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் ஸ்டாலினுக்கு கொடுத்த சாக். அதாவது 5 ஆண்டுகள் முடிய போகிறது ஸ்டாலின் ஆட்சி. ஆனாலும் கூட ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க முடியவில்லை. தற்பொழுது தமிழகத்தில் புதிய பிரச்சனையை ஏற்படுத்தும் திமுகவினர்கள் தமிழக ஆளுநர் பதவிக்காலம் முடிந்தும் கூட அவரை தொட்டுக்கூட பார்க்க முடியவில்லை ஸ்டாலின் அவர்களால். மத்திய அரசிற்கு பல கடிதங்களை கொடுத்த ஸ்டாலின் அவர்கள், ஆனால் எதுவும் நடக்கவில்லை. மேலும் இதற்கு மிக முக்கியமான காரணம், திமுகவின் ஆட்சி இன்னும் 3 மாதங்களோ 6 மாதங்களோ தான். அடுத்த ஆட்சி என்பது திமுகவிற்கு வருவது கடினம். மக்கள் திமுகவின் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். தற்பொழுது ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவிற்கு தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் ஒப்படைப்பதற்குத்தான் இதுவரைக்கும் ஆளுநரை மாற்றாமல் இருக்கிறது மத்திய அரசு. சரி, வேறு புது ஆளுநரை தமிழகத்தில் போட்டாலும் அது பாஜகவின் விசுவாசியாகத்தானே இருப்பார்கள். பிறகு எதற்காக RN ரவி அவர்களை மட்டும் தொடர வைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் இங்கு எழலாம். ஆரம்பத்தில் இருந்தே ஸ்டாலினுக்கும் ஆளுநர் RN ரவி அவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. ஆனால் ஸ்டாலின் அவர்களோ ஆளுநரை தமிழ்நாட்டில் இருந்து விரட்டுவோம் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக கூறியிருந்தார். சனாதன பிரச்சனையின் பொழுது ஆளுநருக்கு எதிராக பல்வேறு பிரச்சாரங்களையும் திமுகவே மேற்கொண்டது. எதிர்க்கட்சியை விமர்சனம் செய்வது போலவே ஆளுநரையும் விமர்சனம் செய்தது. இதனால்தான் தற்பொழுது ஆளுநர் கொடுத்த சாக், 6 மாதங்களில் ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு நீங்கள்தான் கொண்டு விடுவீர்கள் என்பதை நேரடியாகவே தற்பொழுது தெரிவித்திருப்பது தான் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. ஆனால் ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவும் சரி, அதிமுகவின் கூட்டணிகளும் சரி, தாவேகா தான் நமக்கு போட்டியாக இருப்பதாகவும், இதனால் பல இடங்களில் சொற்ப வாக்குகளில் அதிமுகவும் திமுகவும் தோல்வியை தழுவலாம் என்ற ஒரு அரசியல் வரலாற்றிலேயே புதுவித தேர்தலாக 2026 அமையப் போகிறது. ஆளுநரை தற்பொழுது எதுவும் செய்ய முடியவில்லை.